போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே மந்தில் நம்ம டெஸ்ட் கனெக்ட் பண்ணோம் இல்லையா, 35 பாடங்கள். அதில் கடைசி டெஸ்ட், கடைசி ரிவிஷன் டெஸ்ட் நம்பர் 15. அதற்கான ரிப்போர்ட் வந்து நேற்றே கொடுத்துருக்கணும். நிறைய பேர் அந்த ரிப்போர்ட் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இது. அதே போல் இப்போ ஜூன் மந்த்துக்கான டெய்லி சேலஞ்ச், ஒவ்வொரு நாளும் ஃப்ரீ டெஸ்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நாளைக்கு நடக்க போகுது. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் எழுத போகிறீங்க. அதற்கான ஸ்டடி பிடிஎஃப்பும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதற்கான 2க்கான லிங்க்கும் இந்த வீடியோ கீழே நான் கொடுத்துருக்கேன். ஏற்கனவே லாஸ்ட் மந்த் நீங்கள் எழுதுன டெஸ்ட் நம்பர் 15க்கான ரிப்போர்ட் பிடிஎஃப், நாளைக்கு நீங்கள் தேர்வு எழுத போகிறீங்க இல்லையா, அதுக்கு படிக்க வேண்டிய பாடங்கள், என்னென்ன பாடங்கள் படிக்கணுமோ அதற்கான ஸ்டடி பிடிஎஃப் ரெண்டுமே இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஜூன் மாதத்துக்கான டெய்லி சேலஞ்ச் எப்படி இருக்கும், என்ன மாதிரி டெஸ்ட் கொண்டு போக போகிறோம் அப்படின்ற டீட்டெயில் வீடியோ ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்கள். டெலகிராமில் இது வரையும் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஒரு 10,000 பேர் அதில் இருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா அப்டேட்டும் அதில் கொடுத்துருவோம். வெப்சைட்டில் ரீசன்ட் போஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா விதமான போஸ்ட்டும் இருக்கும். அதில் ஆல்ரெடி ஜூன் டெய்லி டெஸ்ட் 1 ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துட்டோம். அதே போல் டெஸ்ட் நம்பர் 15க்கான ரிப்போர்ட், இதை நான் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஸோ இந்த டெஸ்ட் எவ்வளோ பேர் எழுதிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா 868 பேர். சரிங்களா? கடைசி டெஸ்ட் நம்பர் 15 868 பேர் எழுதிருக்கீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ரிவிஷன் டெஸ்ட். சரிங்களா? எல்லா லெசனும் படிச்சுட்டு நீங்கள் அந்த 2 வாரங்களும் என்னென்ன படிச்சிங்களோ, கிட்டத்தட்ட 18 நாட்கள் என்னென்ன படிச்சிங்களோ அது எல்லாமே 35 பாடங்கள் படிச்சுட்டு ரிவிஷன் டெஸ்ட் எழுதிருக்கீங்க. உங்களுக்கு டைம் கொடுத்துருந்தோம். டெஸ்ட்டுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரமே நான் கொடுத்துருந்தேன். 85 வினாக்கள் கொடுத்துட்டு டைமிங்கும் நான் எக்ஸ்ட்ராவே கொடுத்துருந்தேன். மொத்தமாக நீங்கள் படித்த பக்கங்கள் 311 பக்கங்கள். இதில் நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, சார் கொஷின் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் நீங்கள் ரிப்பீட்டான கொஷினாகவே இருக்கட்டும், எத்தனை பேர் சரியாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்றத பாருங்கள். புதிய வினாக்கள் நம்ம தெரிஞ்சதை விட ஏற்கனவே தெரிஞ்ச வினாக்கள் நம்ம எந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றது முக்கியம். ஒரு பாடத்தை நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த பாடத்தை நான் படிச்சுட்டேன், அதுலேருந்து கேள்வி கேட்க வேண்டாம், எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நம்ம கடந்து போகிறத விட அந்த பாடத்தை ஏற்கனவே படிச்சிருக்கோம், கொஷினும் அட்டன் பண்ணியிருக்கோம். ஆனால் அதே கேள்வியை திருப்பி அதே ஆப்ஷனோட கொடுத்துமே நம்ம எவ்வளோ சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் அந்த ரிப்போர்ட்டையே காட்டுறேன். சரிங்களா? எத்தனை பேர் 85லேருந்து 80க்குள்ளே இருக்கீங்க அப்படின்றத பாருங்கள். சரிங்களா? அதே போல் எத்தனை பேர் வந்து ஃபுல் மார்க் வாங்கியிருக்கீங்க, தெரிஞ்ச வினாக்களாகவே இருந்தாலும் எத்தனை பேர் தப்பு பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாகவே இருந்தாலும் என்ன மாதிரி நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட். எல்லாமே படிச்சுட்டு எழுதும் போது ஏற்கனவே தேர்வு எழுதாதவங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திப்பாங்க. சரிங்களா? ஏன்னா டெஸ்ட் மிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ரிவிஷன் டெஸ்ட் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல் நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் எழுதியிருந்தால் இந்த டெஸ்ட் ஓவராலாக உங்களுக்கு கை கொடுக்கும். ஓவராலாக எந்த நிலையில் நான் இருக்கேன் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நம்ம என்ன தான் காரணம் சொல்லி, சார் இதனால் நான் கம்மி மார்க் வாங்கிட்டேன், இதனால் நான் வந்து ப்ராப்பராக பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உடைய நிலை என்ன? 85 வினாக்கள் நம்ம சரியாக ஆன்சர் பண்ணிட்டுமா? கிடையாது. 80 தான் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ரேங்க் வந்திருக்கீங்க? கிட்டத்தட்ட 85லேருந்து 80க்குள்ளே 70 பேர் தான் இருக்கீங்க, 71 பேர் தான் இருக்கீங்க. அப்போ 70 பேர் தான் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. சரிங்களா? வெரி குட் ஸ்கோர், குட் ஸ்கோர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன 80க்கு மேலே வாங்கியிருந்தா தான். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி படித்த வினாக்கள் தான், படித்த லெசன் தான். அதில் 85 வினாக்கள் கேட்கும்போது ஏன் தப்பாகுது? தப்பாகக்கூடாது இல்லையா? ஒரு லெசன் படிச்சுட்டு வர்றதுக்கும் 35 லெசன் படிச்சுட்டு வர்றதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து வெரி குட் ஸ்கோர், குட் ஸ்கோர் எவ்வளோ பேர் இருக்கீங்க? 300 பேர் 400 பேர் இருக்கீங்க. ஆனால் இங்கே 70 பேர், 70லேருந்து 80 பேர். சரிங்களா? அதிகபட்சமாக போனாலே 100 பேருக்குள்ளே தான் வரீங்க. அப்போ 4 மடங்கு குறைஞ்சபட்சமாவது நீங்கள் பின்தங்கிட்டே வரீங்க. புரியுதுங்களா? ஸோ இதுலேருந்து தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். ரிவிஷன் டெஸ்ட்டில் தெரிஞ்ச வினாக்கள்னு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் அந்த தெரிஞ்ச வினாக்கள் நம்ம எவ்வளோ சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4 இல்லை குரூப் 2 குரூப் 2 நமக்கு தெரிஞ்ச வினாக்கள் வரும்போது கொஸ்டின் பேப்பர் ஈஸின்னு தான் தெரியும். ஆனால் எத்தனை பேர் கட் ஆஃப் ரீச் பண்ணுறாங்க அதுதான் நீங்கள் நோட் பண்ணணும். சரிங்களா? எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இன்க்ளூடிங் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய குரூப் 4 கொஸ்டின் பேப்பரில் கூட 40% வினாக்கள் உங்களுக்கு எளிமையாக தான் இருக்கும். அரைகுறையாக படிச்சுட்டு போகிறவங்க கூட கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக தான் இருக்குது, நல்லா தான் இருந்துச்சு, நான் படிச்சிட்டேன், ஈஸியாக தான் இருந்துச்சுன்னு. ஆனால் அவங்க கட் ஆஃப்குள்ளேயே வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே தான் ஈஸியாக இருந்திருக்கும். தெரிஞ்ச வினாக்கள் எல்லாருமே தான் சரியாக ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரில் தெரிஞ்ச வினாக்களை தாண்டி தெரியாத வினாக்களுக்கு எத்தனை பேர் சரியாக ஆன்சர் பண்ணீங்க, அதுதான் கேள்வி. சரிங்களா? முழு மதிப்பெண் வாங்க எத்தனை பேர் முயற்சி பண்ணியிருக்கீங்க? நான் இத்தனை % வாங்கினா போதும் அப்படின்றத தாண்டி எத்தனை பேர் முழு மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத நீங்களே செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்னு நான் சொல்லிடுறேன். 85 வினாக்களில் கிட்டத்தட்ட எத்தனை பேர் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. 54 தான் ஆவரேஜ் ஸ்கோர். சரிங்களா? இது ரொம்ப கம்மி. என்ன கேட்டிங்கன்னா ஆவரேஜ் ஸ்கோர் ரொம்ப கம்மி. அதே போல் ஆவரேஜ் டைம் கிட்டத்தட்ட 45 நிமிஷம் எடுத்திருக்கீங்க, நல்ல விஷயம். டைமிங் ஓரளவு எடுத்திருக்கீங்க. அதே போல் டெஸ்ட்டுக்கான டைமிங், சார் நான் 20 நிமிஷத்துக்கு கீழே டெஸ்ட்டில் வந்து மார்க் வாங்கிட்டேன், ஹை மார்க் வாங்கிட்டேன், ரேங்க் 10க்குள்ளே வந்துட்டேன், 5க்குள்ளே வந்துட்டேன், 25க்குள்ளே வந்துட்டேன், 100க்குள்ளே வந்துட்டேன் அப்படின்லாம் பேசுனீங்கன்னா ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் சரியான முறையில் இன்னும் நேரத்தை பயன்படுத்தி தேர்வு எழுதுங்க, அதுதான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வினாக்கள் இருக்குது,
மேக்ஸும் கொடுத்துருக்கோம். அதை தாண்டியுமே நீங்கள் அவ்வளோ டைமுக்குள்ளே எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் கொஷினும் ரீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லைன்னு தான் அர்த்தம். தெரியாத நாட்களாக விட்டுட்டு போகிறீங்க. அப்படி இருக்கக்கூடாது சரிங்களா. ட்ரை பண்ணுங்கள். மார்க் இங்கே நெகட்டிவ் மார்க்கிங்கே இல்லைல்ல, மார்க் வாங்க ட்ரை பண்ணலாம்ல, ஒரு மார்க்காவது இன்க்ரீஸ் பண்ணலாம்ல. அந்த ஒரு மார்க் எக்ஸாம்பிள் நம்ம கை கொடுக்கல, வெற்றி வாய்ப்பு அந்த ஒரு மார்க் தான் தீர்மானிக்கும். அப்போ ட்ரை பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் சரிங்களா. நேரம் இல்லாமல் போகிறது வேறு, இங்கேயே ட்ரை பண்ணி உங்கள் நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்துங்க. வெரி குட் ஸ்கோர் அப்படின்னு எடுத்திங்கன்னா நீங்கள் 85லேருந்து 80க்குள்ளே இருக்கிறவங்க தான், கிட்டத்தட்ட 70 பேர் தான். அதுக்கு கீழே நீங்கள் வாங்கியிருக்கீங்க 75க்குள்ளே எத்தனை பேர் இருக்கீங்கன்றதை பார்த்துக்கோங்க. 75 மதிப்பெண்ணுக்குள்ளே 173 பேர் இருக்கீங்க, இன்னும் ஒரு 100 பேர் ஆட் ஆகிருக்கீங்க சரிங்களா. அடுத்து 65 வரையும் நான் சொல்கிறேன் சரி, 60 வரையுமே கூட நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா. 453 பேர் தான் இருக்கீங்க. 61 மதிப்பெண் வரையும் 451 பேர் தான் இருக்கீங்க. அப்போ வெரி குட் ஸ்கோர், அதே போல் ஸ்டடீஸ், உங்கள் ஸ்டடீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கலாம், அதே போல் எக்ஸாமில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 470 பேர் தான் இருக்கீங்க சரிங்களா. அதுக்கு கீழே நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கேர்லெஸ் தான். நீங்கள் படித்த பாடங்கள் தான் திருப்பி படிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது ஏன் தப்பாகக்கூடாதுல்ல. கிட்டத்தட்ட 59 கீழெல்லாம் போகவே கூடாது. நம்ம ஏன் தப்பு பண்ணணும்? அதான் தெரிஞ்சது ஏன் தப்பு பண்ணணும்? அப்போ தெரிஞ்ச விஷயத்தில் நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கும். நமக்கு தெரியுது, அதான் தெரிஞ்சதாச்சு. ஒரு மாதம் கழிச்சு நம்ம கேட்டால் தெரியுமா? 2 மாதம் கழிச்சு கேட்டால் தெரியுமா? அப்போ இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அது நமக்கு எப்போவுமே மறக்கக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே எக்ஸாம் எழுதுன ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுன்னா ரொம்ப சிம்பிளான கொஷின், ஆனால் எக்ஸாமெல்லாம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஏன் அப்படின்னா சரியான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, சரியான முறையில் ரிவிஷனும் பண்ணியிருக்க மாட்டாங்க. எக்ஸாமெல்லாம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. பாரதிதாசனுக்கு கன்ஃபியூஸ் ஆகிறோம் இன்னுமே இருக்காங்க சரிங்களா. திருக்குறள் பற்றிய மேற்கோளுக்கு இன்னுமே கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சரியான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. தெரிஞ்ச வினாவை தப்பு பண்ணவே கூடாது சரிங்களா. ஸோ இன்னுமே டெஸ்ட்டில் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. இது பத்தாது, அடுத்த மாதத்துக்கான பிளான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சரிங்களா. அடுத்த மாதத்துக்கான பிளான் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜூன் மாதம் முழுக்க ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கொண்டு போக போகிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி பிளான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த டெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். ஒரு வாரத்துக்கான பிளான் கொடுத்துருக்கேன். அதே போல் உங்களுக்கு அதிகமாக டீமோட ஆப்பில் தான் நடக்கும். இந்த டெஸ்ட்டை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்க, ஒன்றும் தப்பு இல்லை சரிங்களா. எப்போவுமே டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க. சார் என்ன சார் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒழுங்காக படிக்கலன்னு சொல்கிறீங்க அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க. உங்களை சரியான முறையில் வழி நடத்தணும் அப்படின்னா நமக்கிட்ட குறைய யாராவது ஒருத்தர் சொல்லணும். நம்ம செய்கிற தப்பை யாராவது ஒருத்தர் சொல்லணும். அது உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், உங்கள் அப்பாவாக இருக்கலாம், உங்கள் அம்மாவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லி அவங்கள மெருகேற்றலாம். அந்த மாதிரியான விஷயம் தான் நமக்கு கை கொடுக்கும். கடைசி வழியும் உங்களை புகழ்ந்துகிட்டே இருக்கிறது எந்த வழியும் கை கொடுக்காது. அது நம்மளை கீழே தான் தள்ளும். புகழ்ச்சி எப்போதும் கீழே தான் தள்ளும். அதே போல் ரொம்ப முக்கியமான விஷயம், இனிமேல் வரக்கூடிய ரிப்போர்ட் வீடியோ, ரிப்போர்ட் PDF எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுறேன். இந்த மாதிரி டீட்டெயில்டு ஃபீட்பேக் இருக்காது. அடுத்த மாதம் நடக்கக்கூடிய டெஸ்ட்டுக்கு டீட்டெயில்டாக உங்களுக்கு ரிப்போர்ட் இருக்காது. அதியமான் 247 அந்த சேனலில் உங்களுக்கு PDF நான் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் சரிங்களா. ரிப்போர்ட் PDF கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் உங்கள் மார்க் ரேங்க் அப்படின்றத அதியமான் டீமோடைய இன்னொரு சேனல் இருக்கு இல்லையா, அதியமான் 247 அப்படின்ற சேனலில் கொடுத்துருவேன். ஏன் அப்படின்னா இதுலேயே வந்து டெஸ்ட் PDF, ரிப்போர்ட் PDF, அதே போல் உங்களுக்கு படிக்கிறதுக்கான டெஸ்ட் அப்டேட் பண்ணிட்டேன் எப்படின்னு கொடுத்தோம்னா மற்ற வீடியோக்கள் போட முடியாது. கண்டென்ட் வீடியோ நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வீடியோ, கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ, ஸ்டடி PDF அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்றது எல்லாமே அதியமான் 247 சேனலில் நான் கொடுக்குறேன். அதியமான் 247 சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு டெலகிராமில் ஷேர் பண்ணிடுவேன். டோன்ட் வரி, டெலகிராமில் அப்டேட் பண்ணிவிடுவோம் சரிங்களா. ஸோ டெலகிராம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம் கட்டளை தவம் ஆற்றல் வரும். நன்றி, வணக்கம்.